ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நம்ம நேற்றைக்கு மகா தீபம் அன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு வீடியோ பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நேற்றுக்கு நான் வீடு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்லாம் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். நேற்றுக்கு வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த விளக்கு தேய்க்கிறது, விளக்கு ஏற்றுறது, விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் என்னுடைய ரெண்டாவது மகள் ரொம்பவே நல்லா செய்வாள். நேற்றுக்கு விளக்கு தேய்ச்சி கொடுத்ததும் அவள் தான். இப்போ பார்த்திங்கன்னா விளக்குக்கு மஞ்சள் குங்குமமும் அவள் தான் வச்சுக்கிட்டு இருக்கா. மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பளபளன்னு இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் விபூதி போட்டு டிஷ்யூ பேப்பரில் தேய்ப்பா. இன்னும் நல்லா பளபளன்னு இருக்கும். ஒரு 15 நாள் ஆனாலும் விளக்கு கருக்கவே கருக்காது, நல்லா பளபளன்னு இருக்கும். அதை முடிச்சுட்டு இப்போ என் கூட கோலம் போட்டு கலர் அடிக்கிற வேலையும் அவள் தான் பார்த்தா. நான் ஏன் இவ்வளோ வேகமாக கோலம் போட்டுட்ருக்கேன்னா, ஒன்று வெளியே அப்படியே மழை லைட்டாக பெஞ்சிக்கிட்டே இருந்தது. 6 மணிக்கு மேலே நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டியூஷன் டைம். என்னுடைய மூத்த மகள் வீட்டில் டியூஷன் எடுக்கிறா. குழந்தைங்களாம் வருவாங்க, டியூஷன் குழந்தைங்க. அந்த டைமில் நான் வழி விடாமல் உட்காந்துட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக வேகமாக கோலம் போட்டுட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரியே கோலம் போட்டுட்ருக்கப்பவே டியூஷன் ஸ்டூடெண்ட் மழையில் நனைஞ்சபடி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள ஒரு பக்கம் அப்படியே கைட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் கோலமும் போட்டுக்கிட்டு இருக்கேன். உள்ளே பாதி குழந்தைங்க உட்காந்துட்ருக்காங்க. கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டாங்க. கோலம் போட்டுட்டு வெளியே விளக்கு வச்சுட்டு உள்ளே விளக்கேற்றுற அந்த ப்ராசஸ்லாம் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. காரணம், படிக்கிற குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் உள்ளே எந்த வீடியோவுமே எடுக்கலை. என்னுடைய மூத்த மகள் டியூஷன் ஸ்டூடெண்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா. நான் ஜஸ்ட்டு வெளியில் எடுத்த வீடியோ மட்டும்தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோலம் போட்டுட்டேன், கலர் கொடுத்துட்டு அடுத்ததாக விளக்கு எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ரெண்டாவது மகன் எனக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. போய் படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே விளக்கேற்றிக்கிட்டு இருக்கா. இந்த 3 நாளுமே கண்டிப்பாக அவள் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா விளக்கேற்றுறதுலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக அவள் என் கூட சேர்ந்துப்பாள், விளக்கேற்றுவாள். 3 நாளுமே படிக்காமல் ஓபி தான் அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு வழியாக வெளியே உள்ளே எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சாச்சு. உள்ளே சாமியும் கும்பிட்டாச்சு. இப்போ வெளியில் பாருங்கள், இப்படி தான் சிம்பிளாக கோலம் போட்டு சிம்பிளாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். இப்போ என்னுடைய ரெண்டாவது மகள் வீடு முழுக்க சாம்பிராணி காமிப்பா பாருங்கள். இந்த வேலையெல்லாம் ரொம்ப அழகாக செய்வாங்க. நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன்னா போதும், அது அழகாக பண்ணிவிடும். அது என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு இந்த பூஜை வேலையில் எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. நல்லா பூஜை வேலையை க்ளீனாக செய்வாள். பார்த்திங்கன்னா இப்போ அவள் சாம்பிராணி தான் எல்லா ரூமுக்குமே காமிச்சிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி பூஜை பொருட்கள் தீந்துருச்சுன்னா எனக்கு கூட தெரியாது, அவள் தான் சொல்லுவாள், அம்மா இது இல்லை அது இல்லை, அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வெளியே பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். உள்ளே அவள் எல்லா ரூமுக்குமே பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை போட்டுட்டா. கொஞ்ச நேரத்துலேயே போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நான் எப்படியும் இன்றைக்கி புக்கே எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவள் போய் உள்ளே படிக்க ஆரம்பிச்சிட்டா. உள்ளே டியூஷன் குழந்தைங்களோட சேர்ந்து அவளும் படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் வெளியே பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஏற்றி பொருத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த கிரில்லில் பார்த்திங்கன்னா சின்னதாக பென்னு மூடி போட்டு வச்சுருக்கேன். ரப்பர் பேண்ட் போட்டு அதை டைப் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஊதுவத்தி கொளுத்தி வச்சுருக்கிறேன். முடிஞ்சதுன்னா இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது ரொம்பவே வசதியாக இருக்குது. கரெக்டாக 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றணும். வெளியில் எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சுருந்தோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. டியூஷன் பசங்க கிளம்புற டைம். ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால எல்லா விளக்கையும் இப்போ நான் வந்து குளிர வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ விளக்கு எல்லாத்தையும் எடுத்த பிறகு டியூஷன் பசங்களை அனுப்பிச்சி விட்டுடுவேன். பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. டியூஷன் முடிகிற டைமும் மழை நல்லா ஜோன்னு பெய்யவும் கரெக்டாக இருந்தது. பசங்க கையில் எல்லாமே உஷாராக குடை எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்களும் சேஃபாக குடையில் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் என்னுடைய பூஜை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்திகரமாக சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ கிளம்புறேன். பாய்.